விக்ரம் அப்படின்னு ஒரு ஃபிலிம் டைரக்டர், ரொம்ப சின்ன வயசு தானே, 47 வயசு தான் இருக்கு. பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிருக்காங்க அப்படின்னு சோஷியல் மீடியாவில் ஒரு போஸ்ட் பார்த்தேன். நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அப்படி தானே? அவங்களுக்கு ஏன் ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. இருந்தாலும் நம்ம இரத்த குழாய்க்கு உள்பக்கம் நடக்கக்கூடிய அடைப்பு, இந்த அடைப்புனால தான் ஒரு ஆளுக்கு ஹார்ட் அட்டாக் வருது. இதுக்கு பேர் அத்திரோஸ்க்ளீரோசிஸ். இந்த அடைப்பு ஏன் வருது அப்படின்னா ரொம்ப ஆபத்தான காரணம் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இதை எழுதி வச்சுடுங்க. அதனால நான் இப்போ வரக்கூடிய எல்லா பேஷண்ட்ஸ்டையும், குறிப்பாக சுகர் பேஷண்ட், பிபி பேஷண்ட், கெட்ட கொலஸ்ட்ரால் பேஷண்ட், ஃபேட்டி லிவர் பேஷண்ட், உடல் பருமன் கூட எல்லா பேஷண்ட்ஸ்டையும் இந்த ஃபாஸ்டிக் இன்சுலின் கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணி பார்க்க சொல்கிறேன். இது டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அளவு எப்படி இருக்குன்னு என்ன பண்ணிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். இது கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம டாக்டரை பார்த்து என்ன பண்ணிடலாம், பேலன்ஸ்டு டயட் கரெக்டாக ஃபாலோ பண்ணிடலாம். நீங்கள் பேலன்ஸ் டயட் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆயிரும், ஈஸியாக சரி பண்ணிடலாம். அது மட்டும் இல்லை, அந்த நீங்கள் பேலன்ஸ் டயட் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்கன்னா வெயிட்டும் என்ன பண்ணிடலாம், ஈஸியாக குறைச்சிடலாம். இந்த தம்பி பாருங்க, மொத்தம் 70 கிலோ வெயிட் குறைச்சிருக்கேன். 140 70 கிலோ. நான் ப்ரோட்டீன் பவுடர், மாத்திரை, ஜூஸு, தேன் எதுவுமே கொடுக்கல. நான் கொடுத்தது எல்லாமே என்னது, இதே பேலன்ஸ் டயட் மட்டும்தான். உங்களுக்கு பேலன்ஸ்டு டயட்டு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா வெயிட்டும் ஈஸியாக குறைக்கலாம், எல்லா மாத்திரையும் நிரந்தரமாக ஈஸியாக நடத்திடலாம். இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஃபாஸ்டிங் எல்லாரையும் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். ஓகேவா?